ஹல்லேலூயா. இயேசுவை நாமத்தினால உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே. ஆமென். தேவனுடைய சமாதானம், தேவ அன்பு, தேவ பலன் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் நிலைத்து நிற்பதாக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி நிமித்தம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார், பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக உள்ளங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டு நம்மோடு கூட பேச இன்னும் இந்த நாட்களில் நம்ம லாக்டவுன் சிச்சுவேஷனில் நம்ம இன்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம் கர்த்தருக்குள்ளாக எழும்ப, கர்த்தருக்குள்ளாக வளர நம்ம உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாம் உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் உடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் உடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்து நாங்கள் கிறிஸ்துவின் ஜீவியத்தில் தொடர்ந்து நாங்கள் வளர, நாங்கள் முன்னேறும்படிக்கு, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பாகவும் நாங்கள் வளர, நாங்கள் ஆசீர்வாதமாய் தங்கி நிற்க ஆண்டவரே கர்த்தர் எங்களை அழைத்து நிற்கிறீர். ஆண்டவர், இந்த அழைப்புக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுவீராக என்று சொல்லி மாறாத இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளைக்குள்ள செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் எங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் நான் வாசிப்பேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு தியானம் செய்யுங்க. சரிங்களா? என்னோடு கூட சேர்ந்து வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6. Proverbs chapter 3 verse 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6 நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge him and he will make straight your paths. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் பேசுகிற காரியம் seeking God for life directions. வாழ்க்கையின் வழிகாட்டுதலுக்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Seeking God for life directions. பிரியமானவர்களே, வாழ்க்கை ஒரு பயணமாய் காணப்படுகிறது. Life is a journey. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையின் பயணத்துல at the end நம்முடைய முடிவு, நம்முடைய இலக்கு என்னவா இருக்கு கேட்டீங்கன்னா, பரலோகம், கர்த்தருடைய ராஜ்யம், the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தான் நீங்கள் நான் அந்த பூமியில் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் சரியான திசையில செல்ல வேண்டும். சரியான திசையை அறிந்து கொள்வதற்கு, சரியான திசையில நாம் வழி நடத்தப்படுவதற்கு ஆண்டவராகிய தேவனை நாம் தேடுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். ஆமென் என்று சொல்லுவோமா? தேவ ஜனமே, சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை தேடும் பொழுது, தேவனிடத்தில் இந்த உறவை கட்டும்போது தான் நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற தேவனாயும் இருக்கிறார். ஒரு சூழ்நிலை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். போகிற பாதை நமக்கு என்னதென்று தெரியாது. அந்த நேரத்தில் நம்முடைய மொபைல் அண்ட் மொபைல் டேட்டா இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கூகுள் மேப்போ இல்லை ஃபேஸோ யூஸ் பண்ணி நம்ம கடந்து செல்லுகிறோம். தேவ ஜனமே, கூகுள் மேப் அண்ட் ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், டேட்டா இருக்கணும். டேட்டா தான் அதை அந்த கூகுள் மேப்பும் ஃபேஸும் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம இலக்கை நோக்கி நம்ம செல்லவும் முடியும். அல்லேலூயா. அது வருகிற அந்த போகிற நம்முடைய டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. டிராஃபிக் லைட்ஸ் இருக்கிறது, சில நேரத்தில் ஆக்சிடென்ட்ஸ் காணப்படும், சில நேரத்தில் போலீஸ் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வேஸ்ல, கூகுள் மேப்ஸ்ல பல ரீதியில் சுட்டி காட்டும். இந்த இடங்களில இத்தனை கிலோமீட்டர்ல இந்த காரியம் நடந்திருக்கு என்று சொல்லி. தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் இலக்கை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடந்து போய் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே நேரத்தில் கூட நாம் தேவனை தேடாமல் நாம் செல்வோம் என்று சொன்னால்
நம்முடைய டைரக்ஷன், நம்முடைய இலக்கு மாறி போகும், நம்முடைய திசை மாறி போகும் பிரியமானவர்களே. அதுதான் இன்னைக்கு சாமுவேல் சரியாக சொல்லுகிறார். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவரை நமக்கு வழி நடத்துகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நமக்கு பாதை காட்டுகிற தேவன், வழி நடத்துகிற தேவனுமா இருக்கிறார். இன்றைய நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்பேற்பட்ட காலத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்த தேவனா இருக்கிறார். நம்ம எங்க செல்ல வேண்டும், போகிற பாதையில என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்று கேட்டீங்கன்னா, Psalms 32 verse 8, சங்கீதம் 32 அதிகாரம் வசனம் 8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalms 32 verse 8 says, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eyes upon you. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. தேவஜனமே, தேவனை தேடும் பொழுது நமக்கு வழி கிடைக்கிறதாக இருக்கிறது. அந்த வழி நாம் நடக்க வேண்டிய, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு கவுன்சில் கொடுப்பார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் 3 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன், உற்சாகப்படுத்த போகிறேன். நீங்கள் நானும் இந்த காரியங்களை குறித்து சிந்திக்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக பிரியமானவர்களே, we must ban on seeking God's counsel. தேவனின் ஆலோசனையை பெற நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நேராக வளைந்து கொடுக்க வேண்டும், பேன் பண்ணி கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதுதான் வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. சுய புத்தி மேல் சாயாமல். தேவஜனமே, சாலமோன் சரியாக சொல்லியிருக்கிறார். Solomon was bent on seeking God's counsel. சாலமோன் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை வணைந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவஜனமே, we are instructed not to lean or depend on our own understanding. நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் நிமித்தம் நம்முடைய சுய புத்தி மேல் சாயாத படிக்கு. தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய பல நேரங்களில நமக்கு அறிமுகமானவர்கள் சொல்லுவார்கள், மை லைஃப் மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம், என்னுடைய பயணம் என்று சொல்லி இன்னைக்கு பலர் இந்த வார்த்தையை, இந்த ஸ்டேட்மெண்டை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்ட பிரகாரம் தான் நடக்கும், நான் விரும்பின பிரகாரம் தான் நடக்கும், எனக்கு எது இஷ்டமாக தோணுகிறதோ, எனக்கு என்ன தோணுகிறதோ அதுதான் செய்வேன், அது மட்டும் தான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே செதுக்கி கொண்டிருக்கிறாங்க. தேவஜனமே, சொந்த புரிதலுக்கு, சொந்த புத்திக்கு சார்ந்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி சாலமோன் இந்த வசனத்துல நமக்கு அருமையாய் சுட்டி காமிக்கிறார். ஏனென்று கேட்டீங்கன்னா, இந்த சொந்த ஞானத்திற்கும் சொந்த ஒரு தர்க்கத்திற்கும், தேவஜனமே, சொந்த ஞானத்திற்கும் சொந்த ஒரு லாஜிக், இதான் என்னுடைய லாஜிக், இதுதான் என்னுடைய திட்டம் என்று சொல்லி போகிற அநேகருக்கு பெரிய ஆபத்து வரும் என்று சொல்லி சாலமோன் சுட்டி காமிக்கிறார். பிரியமானவர்களே, there is a great danger when we act according to human wisdom and logic. நாம் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய காரியத்துக்கும் போகும்பொழுது பெரிய போராட்டம் இருக்கிறது பிரியமானவர்களே. இதுதான் நீதிமொழிகள் 14 அதிகாரம் வசனம் 12 இப்படியாய் சொல்லி இருக்கிறது. Proverbs chapter 14 verse 12 says, there is a way that seems right to a man, but in the end it leads to death. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி. தேவஜனமே, நாம் நன்றாய் யோசித்து நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் இன்னைக்கு நம் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரா? நம்முடைய முடிவுக்கு நாம் சொல்லாத படிக்கு, நம்முடைய சுய புத்தியுமே நாம் சொல்லாத படிக்கு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பயணம், நாம் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட படிப்பை படித்திருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், நீங்கள் நானும் கர்த்தருடைய வழி நடத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஏனென்று கேட்டீங்கன்னா, நாம் எந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஜெபத்தோடு எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்தின் போதனைகளோடு, வேதத்தின் கற்பனைகளோடு நாம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ஏன்னா நம்ம எடுக்கிற எந்த தீர்மானத்திலும் நாம் இடரல் அடையாத படிக்கு, நாம் பாதிக்கப்பட்டு போகாத படிக்கு நீங்கள் நானும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி நாட்களுக்குள்ளா இருக்கிறோம் பிரியமானவர்களே. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துருவானுடைய கண் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகார வசனம் 10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே நன்றி வேற எதற்கும் வரல. பிரியமானவர்களே, நீங்கள் நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற முடிவுகள், எடுத்து வைக்கிற பாதைகளில ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கிறதா என்று சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இதுல நம் குறைவுடலாய் போவோம் என்று சொன்னோம்னா பிசாசன் வந்து நம்முடைய வழிகளை கெடுத்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். அதனால் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் அந்த வழிகளை பெற்றுக்கொள்வர்களாக, தேவனிடத்தில் அந்த டைரக்ஷனை பெற்றுக்கொள்வர்களாக நீங்கள் நானும் தேவனிடத்தில் தொடர்புடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். We must bend for God's direction. நம் கர்த்தருடைய வழியை பெற்றுக்கொள்ள, அந்த திசையை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையை வணிந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தி மேல் சாயாத படிக்கு அநேகர் சொல்லலாம், எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நாளும் சமபூமியாய் காணப்படுகிறோம். ஆண்டுடைய பார்வையில யாரும் சிறந்தவர்கள் அல்ல பிரியமானவர்களே. கர்த்தரே சகலவற்றையும் மாற்றிப்படுவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனை பலப்படுத்துவோம் ஒருவரை கனப்படுத்துவோம் கர்த்தரிடத்தில் இருக்கிறதா. ஆண்டவர் மட்டும்தான் யாரை உயர்த்த வேண்டும் யாரை தாழ்த்த வேண்டும் என்று தீர்மானிக்க முடியும். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம பின்மாற்றமாய் போகாத படிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் முன்னோக்கி செல்ல நம்ம இந்த வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு நாம் வணைந்து நாம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. நான் இரண்டாவதாக பேசி நான் கடந்து செல்லுகிறேன் பிரியமானவர்களே. இரண்டாவதாக பிரியமானவர்களே, we will be blessed on seeking God's direction. தேவனின் வழிகாட்டுதலை தேடும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லுமா. தேவனுடைய வழிக்கு நாம் ஒப்புவித்து போகும் பொழுது, தேவனுடைய பாதைக்கு நாம் ஒப்புவித்து போகும் பொழுது நாம் அவமானப்பட்டு போவதில்லை, நாம் தலை குனிந்து போவதில்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லுமா. இதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6 இப்படியாய் சொல்கிறது. Proverbs chapter 3 verse 6 says, in all your ways acknowledge him and he will make your path straight. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுமா. தேவ ஜனமே, தேவனுடைய வழிகாட்டுதலை தேடுவதன் மூலம், தேவனை நாம் அன்றாட வாழ்க்கையில கொண்டு வருவதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கும் படுவோம் என்று சொல்லி சாலமோன் நமக்கு நினைவு கொடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அன்றாடும் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவனுடைய வழிகள் நடக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளில் நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்முடைய பாதைகள் சபைப்படும். நம்முடைய எல்லா கோலனான பாதைகள் கர்த்தர் நேராக்குவார். கரடான பாதைகளில் கர்த்தர் நம்மை செவ்வையாய் நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்க நானும் கர்த்தருடைய பாதைகளில கவனமாய் நடக்கிறோமா? தேவ ஜனமே, சாலமோனுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் படி, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறபடி, ஆண்டவர் வழிநடத்தும்படி நடக்கும் பொழுது நம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். நம்முடைய பாதைகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தேவ ஜனமே, we will see clearly what we need to do and where we need to go. தேவச்சனமே, நாம் செய்ய வேண்டிய காரியமும் நம்ம எங்க செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு தெளிவுபடுத்துவார். ஆமென் என்று சொல்லுமா. when we seeking God's direction, ஆண்டவருடைய பாதையை, ஆண்டவருடைய வழிநடத்தலை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஏது நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துவார், அறிவு கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 8-10 மொழியை நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னா, the book of Acts chapter 22 verse 8 to 10, 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரைக்கும் நீ வாசிப்பீங்க என்று கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களை, தேவ பிள்ளைகளை சிறைப்பிடிக்கும்படிக்கு சவுல் அவர்களை தமஸ்குவுக்கு கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு இடையில வெளிப்படுகிறார். பிரியமானவர்களே, இயேசு வெளிப்படும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, இந்த சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். 2 காரியங்களை 2 கேள்விகள் கேட்கிறான். நிறைய காரியம் நடந்துச்சு, பட் முக்கியமான 2 கேள்விகளை ஆண்டவராகிய தேவன் பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, who are you Lord? நீங்க யார் தேவன் என்று சொல்லி, தேவனே நீ யார் என்று சொல்லி கேட்கிறான். 2வது பிரியமானவர்களே, what shall I do Lord? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்?
தேவஜனமே, கிறிஸ்துவர்களை சிறைப்படிக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிறவர்களை, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை சிறைப்படிக்க வேண்டும் என்று சொல்லி, அரசாங்க அதிகாரியாகிய ரோம அரசாங்க அதிகாரியாகிய இந்த சவுல் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று போகும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் வெளிப்படும் பொழுது அவன் கீழே விழுந்து கேட்ட 2 கேள்விதான். அந்த 2 கேள்வி, நீங்கள் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நன்றாய் கவனிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு தன்னை முற்றிலுமாய் சவுலுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் என்று சொல்லுவோமா? முதலாவதாக அந்த ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டு கீழே விழுந்தான், தடுமாறி கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவனது கேள்வியை கேட்கிறா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நீ பார்ப்பீன் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, என்னைக்கு இயேசுவின் சத்தத்தை கேட்டானோ, என்னைக்கு இயேசுனுடைய வழிநடத்தலை சவுல் கண்டடைந்தானோ, சவுல் பவுலாக மாற ஆரம்பிக்கிறா. அல்லேலூயா. ஆனா என்னைக்கு சவுல் பவுலாக மாறினானோ, அன்னைய தினம் தொடங்கி தேவஜனமே அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையின் பயணம் ஆண்டவரால் குறிப்பிக்கப்படத்தக்கதாய் காணப்பட்டது பிரியமானவர்களே. Hallelujah. From then on, his journey in life was clearly marked out by the Lord. ஆண்டவர் தாமே குறிப்பிட்டபடியாய் நடந்துச்சு. ஆண்டவர் என்ன குறிப்பிடுறாரோ, பவுலாகிய சவுல் அதை ஒவ்வொன்றும் செய்து முடிக்கிறவனாய் காணப்படுகிறார். தேவ ஜனமே, இன்றைய நாட்கள் வரையிலோ பவுல் எழுதின கடிதங்கள் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஏனென்று கேட்டீங்கன்னா, அன்றைக்கே இயேசுவை பின்பற்றினபடினால, அன்றைக்கே அந்த சவுல் பவுலாக மாறினபடினால. எதனால் சவுல் பவுலாக மாறினான்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை அறிந்து கொண்டதனால, இயேசுனுடைய வழி நடத்துதலை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்தபடியினால. ஆமென் என்று சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க நானும் இயேசுனுடைய வழியும் அவருடைய வழி நடத்தலும் அறிந்து புரிந்து கொள்வோம் என்று சொன்னார், நீங்கள் நானும் பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வரைப்போம். அது நமக்கு மட்டுமல்ல, நாம் சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும், சுத்தி இருக்கிற யாவருக்காகவும் நாம் ஒரு ஆசீர்வாதமாய் எண்ணப்படுவோம். ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை யாவருக்கும் பாரமாயிருக்க அழைக்கப்படவில்லை, கர்த்தர் நம்மை யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டார். ஆமென் என்று சொல்லுவோமா? நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னோம்னா, நாம் இயேசுனுடைய வழியை பின்பற்றலாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் மூன்றாவதாக பேசுகிற காரியம் பிரியமானவர்களே, we can have the best on seeking God's direction. தேவ ஜனமே, தேவனுடைய வழி நடத்துதலை தேடும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துதலை தேடும் பொழுது நாம் சிறந்தவர்களாக மாற முடியும், இருக்கவும் முடியும். ஆமென் என்று சொல்லுவா? தேவ ஜனமே, Deuteronomy chapter 8, உபாகமம் 8ஆம் அதிகாரம் நீங்க முழுவதும் வாசிப்பீங்க என்று கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நான் சுருக்கி நம்ம மத்தியில சொல்ல விரும்புகிறேன். தேவ ஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஆண்டவர் நியமித்தார். வழி நடத்தும் மேய்ப்பனாக ஆண்டவராகிய தேவன் மோசையை ஏற்படுத்தினார். இந்த ஜனங்கள் கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அடைவதற்கு முன்பதாகவே இந்த மோசே என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை பிரியமானவர்களே? ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு செய்ததை மறந்து விடக்கூடாத படிக்கு ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. Moses instructed the Israelites before they entered the promised land not to forget what God has done for them. இந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் மறந்து விடாதீங்க, இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை பகிரங்கமாய் வழி நடத்தினார், பலவிதமான அடையாளங்களோடு பலவிதமான அற்புதங்களோடு உங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி மறந்து விடாதிருங்கள் என்று சொல்லி மோசே கட்டளை கொடுக்கிறார். ஏன் என்று கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, ஏன்னா மோசேக்கு தெரியும், இந்த ஜனங்கள் என்னைக்கு திருப்தி அடைகிறார்களோ அன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்று சொல்லி. என்னைக்கு இந்த ஜனங்கள் திருப்தி அடைகிறார்களோ அன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி மோசேக்கு தெரியும். ஆனா ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஜனங்கள் பல நேரங்களில் மன நிறைவு அடைகிறாங்க, சாட்டிஸ்ஃபை அடைகிறாங்க, நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அதனால்தான் பல நேரங்களில் பிரியமானவர்களே, பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று பாடுகளை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். என்னைக்கு இந்த ஜனங்கள் மனநிறைவு அடைகிறார்களோ அன்னைக்கு கர்த்தருடைய வழிகளை மறந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேவ ஜனமே,
என்று அவங்களை சொல்லி நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் சிறந்தவர்களாக எழும்ப வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கடைப்பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், தவிர மறந்து விடவே கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஏனென்று கேட்டீங்கன்னா Deuteronomy chapter 8 verse 11 says, உபாகம் 8ஆம் அதிகார வசனம் 11 இப்படியாக சொல்லுகிறது. Deuteronomy chapter 8 verse 11 says, be careful that you do not forget that Lord your God, failing your observe his commands, his laws and his decrees that I am giving you this day. என்ன சொல்லுகிறார்னா பிரியமானவர்களே, 8ஆம் அதிகார வசனம் 11ல, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். ஆமீன் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய டைரக்ஷன் மறந்து விடாத கூடாத படிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கை பட வேண்டும். ஆமீன் என்று சொல்லுவோமா? இன்னைக்கு பல நேரங்களில் நாம் சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எழும்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசை கொள்ளுகிறோம், பல தீர்மானங்களை எடுக்கிறோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் காரியங்கள் சீராக நடக்கிறது, ஸ்மூத்தாக போகுது என்று சொல்லி என்ன நடக்குதுன்னா கர்த்தருடைய டைரக்ஷனை மறந்து விடுகிறோம். அட் த சேம் டைம் நாமும் நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கு, சொந்த அனுபவங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவஜனமே, ஒரு காரியத்தை சொல்லி நான் சிந்திக்க நான் செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில முன்னேற பல திட்டங்களை, பல பிளான்ஸை நாம் வைத்திருப்போம். குடும்ப காரியத்திலும் சரி, தனிப்பட்ட காரியத்திலும் சரி, பிரியமானவர்களே தீர்மானங்களை எடுத்திருப்போம். ஒரு காரியம் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, do we leave God out of our plans and decisions? ஒரு கேள்விக்குறி நான் வைக்கிறேன். நம்முடைய திட்டங்களிலும் நம்முடைய தீர்மானங்களிலும் தேவனை விட்டு விடுவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல தேவனே இந்த திட்டங்களுக்கு மேலாக உம்முடைய திட்டம் செயல்படட்டும், என்னுடைய தீர்மானங்களுக்கு மேலாக உம்முடைய தீர்மானம் செயல்படும் என்று சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, ஏனென்று கேட்டீங்கன்னா பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்ததை தேவன் மறைமுகமா செய்யல, தேவன் கண்கூடாக செய்த அற்புதங்கள், கண்கூடாக செய்த காரியங்களை மறந்தார்கள் பார்க்கிறோம். மறுதளித்தார்கள், கழுத்து வழங்காத ஜனங்களாய் காணப்பட்டார்கள். ஒரு ரிபேலியன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு முடிவோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில முன்னேற, வாழ்க்கையில சிறந்த உலக அநேகருக்கு ஆசை உண்டு, அநேகருக்கு சித்தம் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சிறந்தவைகளுக்கும் ஆண்டவரை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமீன் என்று சொல்லுமா? அல்லேலூயா. இன்னொரு காரியம் கேட்கிறேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த காரியங்கள் நடக்கிறதா? Are we doing things our own ways? நம்முடைய சொந்த இஷ்டங்களுக்கு, நம்முடைய சுய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவ ஜனமே, சற்று நாம் சிந்திப்போம். Be careful and do not forget God's directions. மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வழி நடத்துதலை மறந்து விடாத படிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ ஜனமே, நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோ ஒவ்வொரு நாளும் நமக்காக பெருமூச்சலோடு வேண்டுதலும் செய்கிறார், நாம் கர்த்தருக்கு சித்தமுள்ளவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி. அதனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் 3 காரியம் நான் பேசியிருந்தேன். இந்த 3 காரியத்திலும் மேலாக ஆண்டவருடைய டைரக்ஷனுக்கு, ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் நானும் எழும்ப வேண்டும். இந்த லாக்டவுன் சீசன்ல பிரியமானவர்களே, பல இன்னல்களுக்குள்ளாக, பல போராட்டங்களுக்காக நாம் கடந்து சென்றிருக்கலாம். நீங்க நானும் மட்டுமல்ல, இந்த உலக நாடுகள், பல தேசங்கள் இப்படியாக இந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒரு காரியம். ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் அப்பா.
உம்முடைய வழி நடத்துதல் என்னுடைய குடும்பங்களுக்கு வரட்டும், உம்முடைய வழி நடத்துதல் என்னுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாய் வரட்டும் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் என்று சொல்லுமா. ஹல்லேலூயா. We first need to pray and seek God's direction. முதலாவது நாம் தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் என்று சொல்லுமா. தேவனிடம் மட்டுமே நாம் சிறந்ததாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தரே நமக்கு வழிகாட்டியாய் காணப்படுகிறார். கர்த்தரே நமக்கு உத்தரவாதியாயும் காணப்படுகிறார். அதனால் கலங்காதிருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் வழி நடத்துவார். அவருடைய காரியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக வழி நடத்துவார். ஆசீர்வாதமாகவும் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் ஏற்படுத்துவார். ஆமென் என்று சொல்லுவோமா. அதனால் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்காமல் ஒன்றும் நடக்காத பிரியமானவர்களே. We must submit, we must surrender to God. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சரணடைய வேண்டும். வாருங்கள் பிரியமானவர்களே, அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். உம்முடைய நல்ல வழிகள் நாங்கள் நடக்க ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக என்ற சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தப்படும் பொழுது நாங்கள் வெட்கப்படுவதில்லை, நாங்கள் தோற்று போவதும் இல்லை. நீர் எங்களை வழி நடத்தப்படும் பொழுது எங்களுடைய தவறுகள் மாறும், எங்களுடைய குறைகள் மாறும். எங்களை தகுதிப்படுத்துவி, எங்களை கருவையாய் மாற்றுவி. நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆவியானவரே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னோடு கூட சொல்றீங்களா? என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீரே, குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நானே, தவறிய பாத்திரம் நான். தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. ஆமாப்பா, தவறிய பாத்திரம் நான். தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுவே. குயவன் நீ, அவன் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. குறைவுள்ள பாத்திரம் நான். குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்து. குறைவுள்ள பாத்திரம் நான். குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய்
பயன்படுத்தும். அப்படி இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுமா எல்லாரும் சேர்ந்து குயவன் நீர் இயேசுவே கைவன் நானும் சித்தம் நிறைவேற்றுவே. அவன் அவன் குயவன் நீர் கைவன் நானும் சித்தம் நிறைவேற்றுவே. ஆமாப்பா, என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். அன்பின் தேவனே, உம்முடைய வழி நடத்துவதற்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது எங்கள் குறைகள் எல்லாம் மாறுகிறதப்பா. நாங்கள் இடரப்பட்ட காரியத்தில் கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் வழி நடத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நீர் அறிவீர் நாங்கள் எந்த இடங்களில அப்பா நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், ஸ்டக்காகி நிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நீர் அறிவீர். எந்த இடங்களில் ஆண்டவரை நாங்கள் தடுமாறப்பட்ட நிலையில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டுவீராக. ஆண்டவரை தடுமாறி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய பாதைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து வர ஆவியானவர்களை வழி நடத்துவீராக. இந்த நேரங்களில் கூடப்பா நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் சுய புத்தி மேல் நாங்கள் சாயாத படிக்க எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறோம். உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாதைகளை கர்த்தரை சபை பண்ணுவீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வீடியோ தருவாயில பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய வழிநடத்தல் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் கர்த்தரை ஆசீர்வதித்து ஆளுகை செய்வீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை தாங்கி எங்களை சுமந்து எங்களை தப்பு வைத்து எங்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல மீண்டுமாய் உங்களை யாவரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வழி வல்லமையுள்ள வழியாய் காணப்படுகிறது. ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக பிரியமானவர்களே, நம்முடைய தலை குனிந்து போகாது. நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர செய்வார். ஆமென் என்று சொல்லுவோமா? ஏமன், நம்ம எந்த இடங்களில மாட்டிக்கொண்டிருக்கிறோம், ஸ்டக்காய் நிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் அறிவார். நம்முடைய வழிகளை நம்முடைய பாதைகளை ஏமன் கர்த்தருக்கு ஒப்புவைத்து ஆண்டவரை சார்ந்து நிற்போம். ஆண்டவரை நம்பி இருப்போம். ஏமன், அவர் நம்பிக்கைக்கு உரியவர். நிச்சயமாய் நம்மை கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவருடைய கிருபை நம்மை தாங்கி சுமந்து நடத்துவார். ஆமென் என்று சொல்லுவோம். ஏமன், சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் இருக்கும்படிக்கு ஏமன் நாங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சுகமும் கர்த்தர் பலமும் தேவ சமாதானம் தேவ அன்பு உங்களுக்குள்ளாகவும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாகவும் நிலைத்து நிற்கும்படிக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பலனாய் நிற்பீர்கள், நீங்க சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.